ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பானு தையல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஷரிங் டேப்பு வச்சு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மெஷரிங் டேப்பில் வந்து 1 2 3 அப்படின்னு ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. இதுதான் 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு ஊடால போட்டிருக்க அந்த ஆரோ மார்க் வந்து அரை இன்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கோடு வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, ஆனால் அது நீங்கள் டேப்பை பார்த்தா தெரியும். அது வந்து 1/4 இன்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்பை எப்போவுமே ரொம்ப ஸ்டிஃபாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. கொஞ்சம் ரொம்ப லூஸாகவும் அதே மாதிரி விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் பிடிச்சி எடுத்து தான் அளவை எடுக்கணும். அளவு வந்து எப்போவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் துணி வந்து வேஸ்ட் ஆகாது. பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே ஒரு தடவை அளவு பார்த்துட்டு கட் பண்ணிடுவாங்க. அது வந்து சில ட்ரெஸ்ஸு வந்து வேஸ்ட் ஆயிரும். கட்டிங் வந்து ஏருக்கு மாறாக போயிடும். துணி வந்து எப்படி மடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் இது பண்ணி மடிச்சிருவாங்க. அளவு வந்து சில பேத்துக்கு கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா கரெக்டாக அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். 2 வாட்டி அளவு எடுக்கிறதுல தப்பே கிடையாது. நல்லா அளவெடுத்து நல்லா வெட்டுனீங்கன்னா தையல் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப இதாக இருக்கும். அளவு வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்டோட நெக்கு வந்து எனக்கு 6.5 இன்ச்சு காட்டுது. 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு காட்டுது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். நெக்கு ஃப்ரெண்டு நெக்கு, பேக்கு நெக்கு, கையோட ஆர்மு, மார்பு சுற்றளவு, அப்புறம் ஹைட்டு, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான அளவு. அதை மட்டும் இப்போதைக்கு நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். நான் எடுத்து போட்டிருக்கிறது ஒரு டாப்பு. அந்த டாப்பில் என்ன மாதிரி நெக்கு அளவு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு நெக்கு வந்து எனக்கு 6 இன்ச்சு இருக்குது. பேக் நெக்கு வந்து எனக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. கையோட ஆர்ம் வந்து எனக்கு 7 இன்ச்சு இருக்குது. அளவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுதேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன தப்பு கூட நமக்கு ரொம்ப பெருசாக நம்மளை வந்து இது பண்ணும். அதனால் ரொம்ப கவனமாக துணியை வெட்டுங்க. ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த வீடியோட ஃபைனல் வரைக்கும் நல்லா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு 10 டிஃப்ரெண்ட் டிப்ஸு பற்றி உங்களுக்கு சொல்லலான்ட்ருக்கேன். பிகினர்ஸ்க்காக ஒரு 10 டிப்ஸு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப் கொடுத்துக்கிட்டுருக்கேன். நீங்கள் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி இது பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பானு தையல் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ டெய்லி என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு டிப்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நூலை பற்றின ஒரு வித்தியாசமான வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.